டான் தொலைக்காட்சி பார்வையாளர்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். தங்கள் எதிர்பார்ப்புகளை தாங்கள் வளங்களை பாய்ச்சி தங்கள் திறமை புலமைகளை பிரயோகித்து வெற்றி பெற முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் அப்படித்தான். அவ்வாறு இன்று குடும்ப கஷ்டம் துன்பங்களை உணர்ந்து தாய் தந்தையருக்கு நல்ல பெயர் வாங்கி தருபவர்களே ஊரார் போட்டும் நல்ல பிள்ளைகள் என்ற தலைப்பில் பதில் கடமை, பொறுப்பு, நன்றி கடன் என்பவற்றை அறிந்து வாழ வேண்டும் என்பதை விளக்க விரும்புகின்றேன். அதாவது இந்த பொறுப்புள்ள பிள்ளை என்ற ஒரு பேச்சு இருக்கு. அவனது இன்னாருக்கு பொறுப்புள்ள பிள்ளை, அந்த பிள்ளை பொம்பளை பிள்ளை தாதப்பனுக்கு பொறுப்புள்ள பிள்ளை, கட்டுப்பாட்டு ஒழுக்கம் 32 வயதையும் கல்யாணம் கட்டாமல் இருக்கு. தாதப்பன்ற கட்டுப்பாட்டில் அந்தபடியும் 40 வயதையும் சகோதரங்களை கட்டி கொடுக்கும் வரையும் தாதப்பன்ற கட்டுப்பாட்டுக்கு ஒழுக்கமா இருக்கு. இது ஊர்ல மதிக்கிறது. நீங்க வாழ்க்கையில பாருங்க, ஊர்ல சொல்லுவேன். இவ்வாறு அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை நெறி மாற்றாருக்கு ஒரு பாடமாக வருது. ஆகவே பொறுப்புள்ள பிள்ளை என்று அதைத்தான் நாங்கள் பொறுப்புன்னு சொல்லுவோம். பொறுப்புள்ள பிள்ளையா இருக்கும். பெற்றாரை கட்டுப்பட்டு ஊரை எப்படி போட்டுமோ அதுக்கேற்ற மாதிரி வாழ பழகி கட்டுப்பாடோட வாழ்ற பிள்ளை பொறுப்புள்ள பிள்ளை. ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ பொறுப்புள்ள பிள்ளைன்னு சொல்லுவோம். அப்போ இந்த பொறுப்புகளின் ஊடாக நாங்கள் என்ன செய்கிறோம் என்றதான் பார்க்கணும். அது குடும்ப கஷ்ட துன்பங்களை உணர்ந்து தாய் தந்தையருக்கு நல்ல பெயர் வாங்குவோம். என்ன போயிட்டு இந்த மொட்டையரான் படிப்பிக்கிறாருன்னு சொல்ல மாட்டேன். இவற்றை தாயதப்பன் யாருண்டா முதல் கேள்வி வைப்பான். இவற்றை பின்புலம், இவற்றை தாயதப்பன் என்ன படிக்கவே, இவற்றை தாயதப்பன் என்ன படிக்க, இவர் சொல்ற அளவுக்கு என்ன பின்புலம், எந்த பள்ளிக்கூடத்தில் தொடக்க கல்வி படித்தார், இடைநிலை கல்வி எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தார், உயர்கல்வி என்ன, இதைத்தானே எல்லாரும் கேட்க போக. நான் 2 ஊர் என்ன விசாரிக்கார், நம்ம யார்கிட்ட உள்ள எந்த ஊர், என்ன படிச்சிருக்க, எந்த பள்ளிக்கூடம், இவ்வாறு விசாரிக்கும் போது நாம் செய்கிற நல்ல காரியங்கள் மாற்றார் கேட்கிற எல்லாருக்கும் பெருமதை. நாம் செய்கிற நல்ல காரியம் நாங்கள் ஒரு சின்ன ரெட் மார்க் எடுத்துட்டோம்டா, சின்ன தவறு, சின்ன பிள்ளை விட்டுட்டோம்டா, எங்களுக்கு மேலே இத்தனை பேரை கேட்டுனோம் இல்லை, நீ யார் என்று சொல்றதுக்கு போது இவ்வளவுக்குள்ளாவையும் வந்து அவ்வளவு பேர் எங்கிட்ட பேர் தந்து. ஆகவே நாம் நல்ல செய்தால் எங்களை சூழ உள்ள எல்லோருக்கும் நல்ல பேர். நாம் கெட்ட செய்ய போயிட்டோம்டா, ஒரு சின்ன தவறு செய்தால் கூட பெருசாக்கிட்டுறாங்க. ஒருவான சுட்டு ஒரு சோறுவான பெரிய தவறான ஆள மாதிரி கேட்க. ஆகவே நாம் நல்லதிலேயே இறங்க வேண்டும். நல்லது செய்வதனூடாக எங்களை சார்ந்துள்ள அவ்வளவு உறவுகளுக்கு நல்ல பெயர் வேணும். அந்த வகையில பொறுப்புன்னு சொல்லி எப்படி நல்ல பெயர் வேண்டிக் கொள்வது, இதுதான் பிரச்சனை. அப்ப பெற்றார் பெற்று வளர்த்து நல்ல பிள்ளையாக உருவாக்கி விட்டது தமக்கும் தம் ஊருக்கும் தாய் நாட்டுக்கும் நற்பணி செய்திடவே என்பதை உள்ளத்தில் இருக்கும். இதுதான் பொறுப்பு. அப்போ அப்பா அம்மா பிள்ளை பெற்று வைக்க தங்களை பார்ப்பினோம், தன் ஊரை பார்ப்பினோம், தன் நாட்டை பார்ப்பினோம், தன் மொழி தன் இனத்தை என்ற பிள்ளை காப்பாற்று. ஒவ்வொரு தாயகப்பிலும் அப்படிதான் பிள்ளை பெற்றோம். இது பொறுப்பு, ஒவ்வொரு பிள்ளைக்கும் உள்ள பொறுப்பு. ஆகவே படித்ததை பிறருக்கு படிப்பீங்க, அது ஊரக வளர்ச்சிக்கு உதவுங்க, செய்யும் தொழில் வழியில மக்களுக்கு நற்பணி ஆட்டும். அப்ப இதனால உங்களோட அப்பா அம்மாவுக்கு நல்ல பெயரை விட்டலாம், ஊருக்கு இவர் நல்லது செய்வார் என்று பெயர் எடுக்கலாம். அப்படியே இந்த ஊர் வளர்ச்சி எடுத்தா பக்கத்து ஊருக்காரன் அந்த ஊர் வளர்ச்சி அடைஞ்சதுக்கு நீங்க உழைப்ப தங்களுக்கும் தாங்குவோன்னு கேட்க வரலாம். இவ்வாறு நீங்க நாடளாவ சேவையாற்றலாம், உலகளாவ சேவையாற்றலாம். அப்ப நீங்கள் செய்கிற பணி அவ்வளவுக்கு உங்களுக்கு பெயரை ஈட்டி தரும். நட்பேர் ஒன்றும் தானாகவே எமது கைக்கு வராது. நட்பேர் எதுவும் தானாகவே எமது கைக்கு வராது. அதை நாங்கள் பார்க்கணும். அதுக்கு உதவியது யாராக இருந்தாலும் பயன் பெற்றவர் பகிர்வது நட்பேர். அதற்கு நல்லது செய்யுங்கள். ஒன்று, நான் 10 பேருக்கு கணக்கு பாடம் படிப்பிச்சேன்டா, 10 பேரும் எடுத்துட்டோம்டா, இவர்கிட்ட படிச்சு 10 பேருமே எடுத்துட்டோம். அந்த பகிர்வது, அந்த பெற்ற பயனுள்ளதாக இருக்கும்போது ஊரார் பேசிக்கொள்ளும் போது உங்களுக்கு புகழ் வருகிறது. நாம் ஒன்றுமே செய்யாமல் நல்ல பேரை தருமென்று சொன்னால் தர வாய்ப்பு இருக்கான்.
அடுத்து ஆசிரியருக்கும் மாணவருக்கும் மருத்துவருக்கு நோயாளி பொறியியலாளர் கட்டிடம் பாலம் போன்றன ஆலோசகருக்கு வெற்றி பெற்றவர் என்றுவாறு நட்பெயர் வந்து சேரும். உதாரணமாக ஆசிரியருக்கு மாணவரால் புகழ் வரும், மருத்துவருக்கு நோயாளி குணப்பட்டவன்னு சொல்ல புகழ் வரும், பொறியியலாளர் கட்டிடம் நிரந்தரமான நீண்ட காலம் பயன்படுற கட்டிடமாக இருக்கின்றவர் புகழ் வரும், பாலம் போடுறவருக்கு பொறியியலாளர் பாலம் போடுவார், கட்டிடம் கட்டுற மாதிரி பாலம் எந்த காத்துக்கும் இந்த இதுக்கும் அசையாத பாலமாக இருக்கின்றது. இவ்வாறு தான் நட்பெயர்கள் விடப்போகுது. அவை துன்பம் வரும்போது நேர்மை தவறாது பணியாற்றும். கஷ்டம் வந்தாலும் களவெடுக்கக்கூடாது, கையில் காசு இல்லை என்றாலும் ஆஃபீஸ் பணத்தை எடுக்கக்கூடாது. இவ்வாறு உங்கள் நேர்மையாக பணியாற்றுவதன் ஊடாக உங்களுடைய நேர்மைக்கு மதிப்பு, கௌரவம், போற்றுதல், வாழ்த்துதல் கிடைக்கும். ஆகவே அதனால இன்னாற்ற புள்ள தின்ன குடிக்க வழியிலாடும் ஒரு நாள் முழுக்க கஷ்டப்பட்டு வேலை செய்து விட்ட போகுது. அப்ப அதுவே தாய் தகப்பனுக்கு பேர் வரும், அதுவே அக்கம் பக்கம் சூழல் ஊருக்கு பேர் தரும், அதுவே நாட்டுக்கு பேர் தரும், அதுவே உலகத்திலையும் உங்களை பேச வைக்கும். ஆகவே ஒன்று நேர்மை. ஆகவே நல்லது செய்வது நாம் என்றாலும் பேரும் புகழும் பெற்றவைக்குத்தான் போகும். அதே போல கெட்டது செய்தா கெட்ட பேரும் பெற்றவைக்குத்தான் போகும். ஆகவே பொறுப்புள்ள பிள்ளை பெற்றாரை உற்றாரை ஊராரை நினைத்து நல்லது செய்ய வேண்டும். பெற்றாரை உற்றாரை ஊரார் நினைத்து எல்லோரும் நன்மை செய்து நட்பெயர் ஈட்டுவதனூடாக பெற்றார் உற்றார் ஊரார் நட்பெயர் ஈட்டுவர் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.